பிரான்சில் வர இருக்கிற அதிரடியான இந்த குடியேற்ற சட்டம் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கு. எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட போறாங்க. 3700 தண்டப்பணம் கட்டணும். சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பின பிறகு இங்க 3 வருஷம் வரலாதவ தடை. இதுதான் செய்தி. ஸோ அதை நினைச்சு நீங்க பயப்படுத்தவில்லை பெரிய அளவுக்கு. இதுல உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னா இந்த சட்டம் வந்து ஒரு பேசு பொருளாக எடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருடம் இது பேசு பொருளாக இருக்கும். ஒரு மாதங்களுக்கு முன்னால் போன ஆட்சியில் கூட இது வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்த முடியல. என்ன காரணம்னு சொன்னால் யூரோப் யூனியன் அந்த சட்டத்திற்கு அமைவாக இது ஒரு மனித உரிமை மீறலாக கருதப்படுறதன் காரணமாக இது ஒரு பேசு பொருளாக எடுக்கப்படுது. ஒவ்வொரு அரசும் ஆட்சிக்கு வரைக்கும் ஒவ்வொரு பிரதமர் வரைக்கும் இது பேசு பொருளாக எடுக்கப்படுது. எதிர்வரும் 30ஆம் தேதி இது ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வரப்படுது. இதை நடைமுறைப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி அதிகளவு ஆதரவுகள் அங்கே தெரிவிக்கப்பட்டால் நடைமுறைப்படுத்தப்படும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதில் பாதிக்கப்பட போறாருன்னு சொன்னால் பிரான்சில் இருந்து வெளியேற சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் எந்தவித ஒரு ஆதாரம் இல்லை, அவங்க இங்கே தங்குறதுக்கு எந்தவித அனுமதியும் இல்லை, நிராகரிப்பு, இவங்க பிரான்ஸ் வந்து கட்டாயம் வெளியேறணும் என்று குறிப்பிடப்பட்ட நபர்கள். அத்தோடு வெளியேற்ற வேண்டிய நபர்கள் சில பேர் வந்து அரசாங்கத்தில் இன்னும் போயிட்டு சரணடையாமலோ அல்லது தப்பித்து தெரியாமல் வாழ்ற இப்படியான நபர்களுக்கு தான் இது ஆபத்தை கொண்டு. இந்த செய்தி வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக அவ்வாறு ஒவ்வொரு செய்திகளும் சொல்லும்போது எல்லாரும் நீங்கள் குழம்பு போயிருப்பீங்க. முக்கியமாக அதில் சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யாமல் வேலை செய்வீர்களா இருந்தால் உங்களோட முதலாளி மேலிட்ட சொல்லி உங்களோட பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. மற்றும்படி இது வந்து இதுக்கண்டு ஸ்பெஷலாக சோதனை போட்டு உங்களை பிடிச்சி கொண்டு ஜெயிலில் அடித்து அபராதம் விதித்து உங்களை நாடு கடத்தி அந்த வேலையெல்லாம் மிஞ்சில்லை. இது ஆதரவு அதிகளவு இருந்துன்னு சொன்னால் நடைமுறைக்கு வரும். வந்த பிறகு முக்கியமாக பிரான்ஸை விட்டு வெளியேறணும் என்று கட்டாயமாக குறிப்பிட்ட அந்த நபர்கள் அவராக பேருக்கு தான் ஆபத்து வரப்போகுது. முதல்ல அடுத்த கட்டமாக தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் கூட எவ்வாறான வழிகட்டு, அதாவது ரேண்டம் செக், அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல செக் பண்ணும்போது உங்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை, நீங்கள் சட்டவிரோதமாக தான் குடியேறி இருக்கீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை கூட வரப்போகுது. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், நம்ம உழைக்க வந்து நம்ம கையை காலை வச்சுட்டு பேசாமல் வேலை செஞ்சோமா உழைச்சோமா காசு முறையில் இருக்கணும். விசா இல்லத்தனங்களோட பிடிக்கல அது என்ன செய்யலான்னு சொல்லி இப்படி ஒரு சட்டம் வந்த பிறகு செய்ய போயிட்டுல தான் சின்ன குற்றமாக இருந்தாலும் விசாரணை அங்கே துவங்கப்படும் போது அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டோம்னு சொன்னால் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டு 3700 யூரோ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சண்டை பண்ண அறவிடப்பட்டுட்டு பிறகு பிரான்ஸுக்குள்ளே 3 வருஷத்துக்கு வரையில்லாத அளவுக்கு ஒரு தடையோட நீங்கள் நாடு கடத்தப்பட வேண்டி வரும். இதுதான் உண்மைத்தன்மை. ஸோ இந்த செய்தி வந்ததிலிருந்து பிரான்ஸில் அநேகமாக புதுசாக வந்த இளைஞர் யுவதிகள் வந்து நிறைய பேர் இதை பயந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் ஃப்ராவிலையோ அல்லது சிஎன்டியிலையோ உங்களை ரிஜெக்ட் பண்ணினா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை ரீஏப்பில் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளே நீங்கள் உடனடியாக வேலை ஒன்று தேடி அதில் பதிவு செய்தோ அல்லது யாரோ ஒரு உதவியோடு ஏதோ ஒரு வழிமுறையில் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டீங்களாக இருந்தால், அதாவது அரசாங்கத்தில் லிங்கில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படைய தேவையில்லை. செய்திகள் அப்படித்தான் வரும். ஸோ அதனால் அப்படி லிங்கில் எதுவுமே இல்லை, நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளவே இல்லை, ரிஜெக்ட் வந்த பிறகு அப்படியே வச்சு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தீங்களா இருந்தால் நீங்களும் பிரான்ஸை விட்டு வெளியேற வேண்டிய ஆட்கள் தான். ஸோ மிக அவதானம், இதை மட்டும் கவனத்தில் கொண்டு தயவு செய்து முதல்ல வேலை புரிவோர்கள் உங்களோட வேலையில் பதிவு செய்து கொள்ளுங்க. அப்படி லிங்கில் இல்லாதவங்க தயவு செய்து ஏதோ ஒரு வழிமுறையில் திரும்ப ஏதோ ஒரு வக்கீலை வச்சு ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ரியப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். எல்லாருக்கும் யாருக்குமே இருக்காண்டில்லை. அதாவது பல வருடங்களாக உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. அது ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு ரீஏப்பில் வந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அதை உடனடியாக அரசாங்கத்தோட லிங்க் பண்ணுற வழியை பாருங்கள். அப்படி நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம். ஸோ உங்களுக்கு இந்த சட்டம் பாயிற அளவுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஸோ இதுதான் இந்த செய்தியோட உண்மைத்தன்மை. இதை பிரான்ஸில் இருக்க உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க.